ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை முதல் அடுத்த நாள் காலை வரையில் நம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்வோம், நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகளையும் வேதனைகளையும் வறுமைகளையும் நோய்களையும் மாற்றின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபையே, நம்ம வேலை செய்வது கர்த்தருடைய இரக்கம், நம்ம ஊழியம் செய்வது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் இந்த வேலையில் நம்ம மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னவர். இந்த இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இப்போது நீ இணைந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கு ஏற்ற செய்தி எங்களுக்கு தந்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து சுகம் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எங்களை காக்கிறவர் நீர். உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் எங்கள் வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாக இருக்கிறீர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாது என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்கிறீர். அவர் எங்கள் ஆத்துமாவை காக்கிறீர். கர்த்தர் எங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காக்கிறது. அவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சரீரத்திலே என்ன பலவீனம் இருந்தாலும் அது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் என்ன வலிகள் வேதனைகள் இருந்தாலும் அதை நீர் இப்பொழுதே பரிகாரியான கர்த்தர் குணமாக்கும்படியாக நோக்கி நான் ஜெபிக்கிறேன். எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னவர். உங்களுடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக சொன்னவர். கர்த்தர் தாமே இந்த தழும்புகளாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாங்கள் குணமடைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, விசேஷமாக பிசாசின் போராட்டங்கள், தந்திரங்கள், சத்துருவின் தொல்லைகள் எல்லாரையும் கர்த்தர் இப்பொழுதே நீர் உம்முடைய இரத்தத்தினாலே, நீர் இப்பொழுது உம்முடைய இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தருடைய கரம் எங்கள் மீது வைக்கப்படட்டும். வறுமையிலே கடனில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் வானத்தின் பலகணைகளை தரங்க. எப்படி ஆகும், எப்படி நடக்கும் என்று எங்களால் நிதானிக்க முடியாமல் போனாலும் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லு. நாங்கள் உமக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்யும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தித்தாங்க, ஏற்ற துணையை ஏற்படுத்தித்தாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர், பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதி. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ கிருபை தாரும். கணவன் பிரிந்திருக்கிற எல்லா மனைவிகளும் கணவன் திருந்தி வரும்படியான பெரிய அற்புதத்தை செய்வீரார். ஊழியங்களையும் ஊழியத்தையும் ஆசீர்வதி. கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர் நிறுவனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், மனித முயற்சிகள் நிர்மூலமாகட்டும். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற
ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் கீழ்ப்படுத்துவீரா. நேற்று தினத்தில் நாங்கள் பார்த்தோம், நீ நியாயம் செய்கிற தேவர், நியாயம் விசாரிக்கிறவர், நீதியாய் நடத்துகிறவர், நீதியை நிலைநாட்டுகிறவர், நியாயாதிபதி உடைய பெயர். இந்த நியாயாதிபதியாகிய கிறிஸ்து எங்களுக்காக நியாயம் விசாரிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடுங்கோபம் மூண்டு சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவளை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளை நடுவே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். அப்போது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டை வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்போது சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். சேனாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேலே அக்னி பெலஞ்சியாமலும் அவளுடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வையில் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்கள் மேல் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்போது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினாலே அவர்களை தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். ஆதலால் சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷக்காரனானும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருகலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றான். நம்ம தொடர்ச்சியாக அந்த 7 குறித்து இந்த 7ஆம் மாதத்திலே பார்த்து வருகிறோம். நானே வாசிட்டேன், இது உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட சில வாலிபர்கள். அது 1ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதில் 8ஆம் வசனத்தில் அவங்க ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. அது நாம் செய்யணும். தானியேலின் ராஜாவின் போஜனத்தினாலும் அவருடைய பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தலாகாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். அவங்க வேண்டிக் கொண்டதுனால 10 நாள் கழித்து 10 நாள் வரைக்கும் சோதிங்க. 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுளாக்கினார். இந்த 4 பேரில் 3 பேருக்கு என்னன்னா, எல்லாருக்கும் தான் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு வேண்டியது இதுதான். ஒன்று பொருத்தனை பண்ணணும். என்னதான் நம்ம படிப்பிதனத்தில் இருந்தாலும் நம்ம அந்த பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிற இந்த 4 வாலிபர்களைப் போல நாமும் தீட்டுப்படாதவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மாத்திரமல்ல, அப்படி நாம் இருந்தோம்னா கர்த்தர் எழுத்துலனா கல்வியில், ஞானத்தில்னா கல்வி, எழுத்திலும் ஞானம், அறிவு சாமர்த்தியம், இந்த 4 விஷயத்திலும் அவங்கள தேறினவர்களாக அவர் கொடுத்தார். இந்த 4 பேருக்கு தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. எப்பொழுதெல்லாம் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறாங்களோ, பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறாங்களோ, உண்மையாக இருக்க விரும்புகிறாங்களோ, அப்பொழுது அவர்களுக்கு விரோதமாய் மக்கள் திரளாய் கூடி எழும்புவாங்க. அது நிஜமான ஒரு உண்மை. இவங்க உயர்வை பார்த்து, இவங்க அறிவை பார்த்து, இவங்க ஞானத்தை பார்த்து, இவங்க எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் அவங்க தேர்ச்சியை பார்த்து, தீர்க்க தரிசன வரத்திலும் பக்தி வைராக்கியத்திலும் இருக்கிற தேர்ச்சியை பார்த்து அவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும், அழித்து விட வேண்டும், பதவியிலிருந்து கீழே தள்ளி விட வேண்டும், அவனை நிர்மூலமாக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம் எழும்பிற்று. அதனால் ஒரு பொற்சிலை வைத்து அதை மாத்திரம் வணங்கும்படி ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவங்க அந்த உத்தரவு மீறி, நாங்கள் விடுவிக்காமற் போனாலும் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறதை ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுதுதான் ராஜா கடும் கோபம் கொண்டு சூளைய 7 மடங்கு அதிக சூடாக்கினான். அது கொண்டு போன பலசாலிகள் செத்து போனாங்க. இல்லை ஆச்சரியம்னா, ட்ரெஸ்ஸு, தலைப்பாகை, அதோட தலைப்பாகைனா அது கிரீடமா அல்லது என்னன்னு தெரியல. பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சால்வை, தலைப்பாகை, நிஜார், வஸ்திரங்களோடு கட்டப்பட்டு எரிகிற சூளையில் போட்டாங்க. எப்படி போட்டாங்களோ அப்படியே வெளியே வந்தாங்க. ஒரு சேதம் இல்லை,
ஒரு குறையும் இல்லை. ஒன்றும் என்ன எரிஞ்சு போச்சுன்னா, அவ்வளோ பெரிய 7 மடங்கு அக்னி சூளையில் என்ன எரிஞ்சது தெரியுமா? அந்த பலசாலிகள் கட்டின கயிறு மாத்திரம் எரிந்தது. விடுவிக்கப்பட்டவர்களாய் 4 பேர் உலாவுகிறதை காண்கிறேன். விடுதலையாய் அக்னியிலே 4 பேர் உலாவுகிறதை நான் பார்க்கிறேன். அது ஒருத்தர் யாருன்னு சொல்ற, தேவ புத்திரருடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாதம் அதுதான் உபத்திரவ குகையில அல்லது உபத்திரவ அக்னி சூளையில நம்ம போடப்பட்டிருந்தாலும் திடன் கொள்ளுங்க, நம்பிக்கையாயிருங்க. தேவ புத்திரனாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் ஸ்டேட்மெண்ட். விடுவிக்கிறார், விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், விடுவிப்பார், நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்க சொல்லிட்டே இருங்க இந்த வார்த்தையை. 17ஆம் வசனத்துல அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய யாரோ, நம்ம அதிகாரியா இருக்கலாம், நமக்கு விரோதமா இருக்கிறவங்கள இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் அது அவசியம் இல்லை, நமக்கு விடுவிப்பார். எல்லா தீங்குக்கும் விடுவித்து காப்பார். அவர் நம் ஆத்துமாவை காப்பார். போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்க கூட யோசிக்கலாம், கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் இல்லைங்க, கொடுமை. எகிப்தில் இருந்த மக்களுக்கு இன்னும் அதிக பலம், இன்னும் அதிக சுமை கொடுத்து அவங்களுக்கு சாந்து கொடுக்கல, வைக்கோலும் கொடுக்கல, களிமண்ணும் கொடுக்கல, வைக்கோலும் கொடுக்கல. ஆனா செங்கல் உற்பத்தி ஆகணும். இன்னைக்கு அப்படிதான் உலகம் இருக்குல்ல, அப்படிதான் இருக்கு. நான் சொன்ன தேதிக்குள்ள நடந்து முடிந்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும். அடி, தண்டனை, ஃபயர்டு அப்படின்னு அர்த்தம்னா ஆங்கிலத்தில் வேலை விட்டு தூக்கி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் எப்பவுமே இந்த அக்னியை பற்றி நான் சொல்லும் பொழுது என் மனதில் எப்போதும் வருகிற ஒரு விஷயம், இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ், அன்பான கேன்சர் பேஷண்ட்ஸ், அவங்க எடுத்துக்கொள்கிற அந்த தெரப்பீஸ், ரேடியேஷனாக இருக்கட்டும் அல்லது கீமோவாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு விதமான எரிச்சல். எரிகிற அக்னி சூளையோட கொடுமையான ஒன்றாக இருக்கும். சிலருடைய வார்த்தை அது நெருப்பை போல இருக்கும். அது சொந்த மனைவி, கணவன், உடன்பிறப்புகள் அல்லது நமக்கு சுற்றி இருக்கிற அதிகாரிகள், மேல் அதிகாரிகளுக்கு அவங்க வார்த்தையே சாந்தமா இருக்காது. எல்லாம் சுற்றி எரிக்கிற வார்த்தை. சிலருடைய பார்வை சுற்றி எரிக்கும். நெருப்புக்கு நீங்க என்னென்ன உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதெல்லாம் சொல்லு பாருங்க. உங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியம். சிலர் வயிறு எரிச்சல்னு சொல்லுவாங்க, அப்படியே எரியுதுங்க, திகதகா அப்படின்வாங்க. அந்த ஸ்லாங்கு நான் எங்க ஊர்ல பேசுறது நான் கேட்டிருக்கேன். அனலா கொதிக்குது, ஜுரம், நெருப்பா எரியுது. இந்த கோவிட் சமயத்துல வந்த ஃபீவர்ஸ்லாம் அப்படிதான் இருந்தது. சிலருக்கு திடீரென்று வரும் நிமோனியா. இதெல்லாம் நடக்கும். கடைசி காலங்களிலே இது நடக்கும். நம்ம இப்போதான் அதனுடைய துவக்கத்தில் இருக்கிறோம். எல்லா மாற்றங்களும், நான் சொல்றேன், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா மாற்றங்களுக்கும் அறிகுறி
அரசியல் மாற்றம், பொருளாதார மாற்றம், சமூக மாற்றம், இயற்கையில இருக்கிற மாற்றம், இது எல்லா மாற்றத்திற்கும் அறிகுறி என்ன தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. நம்ம எல்லாம் ட்ரிபுலேஷன்ல, ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷனுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். ஆரம்பிச்சாச்சு, நமக்கே தெரியல எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியல, போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும் நான் தோணுது. அவ்வளவு உபத்திரவத்தின் குகையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்லோவா அதை ஜீரணிக்க பார்க்குறோம், முடியல. அதனாலதான் சில நேரங்களில் நம்மளுடைய சொல்லினால ஆண்டவரை கடினமா கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி விடுகிறோம். ஆனாலும் இது கடைசி கால நிகழ்வுகளே. அக்னியில தான் போடப்படுவோம், புடமிடப்படுவோம். நிச்சயமாகவே எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவோம். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். நான் இப்பொழுதே உங்க மனதை நான் திடப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாம் கூலாக இருக்கும், எல்லாம் நார்மலாக இருக்கும், அப்படியே ஐஸ் கட்டி உருகிறது போல் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முலாம் பூசுகிற வேலையெல்லாம் நான் செய்யவில்லை. அதுக்காக உங்களை பயமுறுத்தவும் நான் விரும்பலை. அவற்றின் மத்தியில் அதே அக்னியில் அவர் வெளியே இருந்து கூட அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் அவரும் அந்த அக்னியை அனுபவிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம புரிந்து கொள்ள, தேவபுத்திரன் சாயலில் இருந்தவர் சேம் அக்னியில இருக்கிறார், வெந்து போகவில்லை, ஒரு சேதமும் அடையல. அதுதான் நான் இன்னைக்கு சொல்ற ஆறுதலான ஒரு வார்த்தை. மோசே அந்த அக்னியை பார்க்கிறான், பார்க்கும் பொழுது எரிகிறது, ஜுவாலையாக எரிகிறது. ஆனா அதுல ஒரு அதிசயம் என்னன்னா, அது வெந்து போகவில்லை. அதனாலதான் ரொம்ப கிட்ட போய் பார்த்தா. ஆக்சுவலி வனாந்தரத்துல நான் படிச்ச ஹிஸ்டரியில அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மலை அடிவாரங்கள் இருக்குல்ல, மலை அடிவாரங்களை தான் அந்த செடி வளருமா. அந்த மலையை ஒட்டின மாதிரி இருக்கும். அது ஒரு காரமுள் போலதான் இருக்கும். அது ரொம்ப இயற்கையா அந்த ஃபயர் வரும், காட்டு தீ வரும். அதனால கடந்து போவாங்க எல்லாரும். ஆனா காட்டு தீயில எல்லாம் கருகி சாம்பலா போகும். இப்ப கர்த்தர் காட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அங்க எரியுது, அந்த செடி எரியுது. ஆனா அந்த செடி வெந்து போகல, அதே அது கிரீனிஷா இருக்கு. அந்த ஸ்டெம், அந்த வேர், அதுல ஒரு சேதமும் அடங்கல. இதுதான் அவருக்கு என்ன இது ஒரு அதிசயம் அப்படின்னு போய் கிட்ட பார்க்க போனார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஆமா, நீங்க எகிப்து தேசத்துல இப்படிதான் உங்க மக்கள் இருக்கிறாங்க. எரிகிற சூளையில தான், எரிகிற அக்னியில தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு சொல்றேன், அல்லது ஒரு ப்ராஃபஸி சொல்றேன், அல்லது ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். அவங்கள நான் அழிக்கவில்லை, அழிக்கவும் மாட்டேன். ஏன்னா அவங்க என் பிள்ளைங்க. அத்தனை சூடு, அத்தனை எரிச்சல், அத்தனை ஜுவாலின் மத்தியில அந்த பச்சை பசேல் என்று காண்கிற அந்த காட்சி, அந்த செடி மறிக்காம, அந்த தீபம் அணையாம, நம்ம சொல்லுவோம்ல, வாழ்க்கை என்னும் தீபம் அணையாம அவர் காக்கிறார். ஆமென். புரிஞ்சுக்கோங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் விடுவிப்பார், நிச்சயம் விடுவிப்பார். 7ஆம் மாதம் நான் அதை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஏதோ ஒரு அதிசயம் திடீரென்று வரும். யார் மூலமாக வரும்? ஏன் தேவனே வருவார், தேவ புத்திரனே வருவார். எப்படியும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அந்த அதிசயத்தை கண்டு ராஜாக்கள், மந்திரிமார்கள் அனைவரும் பூரித்து சொல்வாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த தேவனை தவிர வேறொரு தேவனை சேவிக்கவே கூடாது. இவ்விதமாய் மகா ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று உலகம் சொல்லும் தக்கதாக இந்த அக்னி ஜுவாலை 7 மடங்கு நமக்காக சூடாக்கப்பட்டிருக்கிறது. இதுல போயிட்டு இருக்கவங்கள நம்ம பார்த்து சொல்லுவாங்க, என்ன வேண்டுதல் செய்து, உன்னை பார்த்தாலே தெரியுது
நீ எவ்வளோ கஷ்டப்படுற, பணத்துக்கு, வேலைக்கு, குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, ஆனால் நீ பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிடுற, சண்டே ஆனால் போகிற, ஒரு பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிற, அங்கே சொன்னாலும் கேட்க மாட்டுற, என்ன பிரயோஜனம், என்ன பலன் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய அதிசயத்தை இந்த 7ஆம் மாதத்தை செய்ய போகிறார். எதில்? அந்த ட்ரிபுலேஷன் பீரியட்லேயே செய்வார். அதுதான் பெரிய சாட்சி. போவோம், ட்ரையல் ட்ரிபுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதில் நம்ம வெளியே வரும் பொழுது ஏற்படுகிற அனுபவம் இருக்குல்ல, எப்படி வெளியே வரும் தெரியுமா? அவரோடு கூட வெளியே வருவோம். ஆமென். அவரோட எல்லாம் பார்க்கும்படி என் ஆண்டவரோடு கூட, என் கர்த்தரோடு கூட நாம் வெளியே வருகிறதை உலகம் பார்க்கும். அதே ட்ரெஸ், அதே பாகை, அதே நிச்சார், அதே சால்வை, அதே செப்பல், அதே ட்ரெஸ், அதே பதவி. இந்த டைம் இதை விட உயர் பதவியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அன்புள்ள ஆண்டவரே, 7 மடங்கு அக்கினியிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். இந்த நாளிலே உபத்திரவத்தின் குகையிலே இருந்து, உபத்திரவத்தின் சூளையிலிருந்து, உபத்திரவத்தின் அக்கினியிலிருந்து, உபத்திரவத்தின் சுமையிலிருந்து, வேதனையிலிருந்து, பாடுகளிலிருந்து, அவமானத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, கண்ணீரோட விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீர். விடுவிக்கிறீர், விடுவிக்கிறார், விடுவிப்பார், விடுவிப்பார். தேவன் எங்களை விடுவிக்கிறார், விடுவிப்பார். இந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் எதிர்கொள்ள உதவி செய்யும். இந்த மாதம் முடிவுக்குள்ளாக நீங்கள் ஏன் இதை ஆரம்பிச்சிங்க, இந்த காலை ஊழியத்தை ஏன் ஆரம்பிச்சிங்க எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதத்தில் அநேக சாட்சிகள் எழும்பும். திருமணம், வேலை, குழந்தை, கேன்சர், இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். கடன்ல பெரிய அதிசயம், வீடு வாங்கு, கார் வாங்கி, எப்படி நடந்தது? அதிசயம். என்னங்க இவ்வளோ மோசமான நிலையில இருந்தாங்க, எப்படிங்க இப்படி வாழ்வு வந்துருச்சு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதி, இந்த ஊழியத்தை கொடுத்து தாங்குற ஒவ்வொரு பிள்ளையும் விசேஷமாய் இந்த குடும்பத்தில் இந்த அக்னி சூழ்ந்திருக்குமே ஆனால், 7 மடங்கு அக்னி சூழ்ந்திருக்குமே ஆனால், நீர் நடுவில் இருந்து அவளை வெளியிலே கொண்டு வந்து உலகத்திலே அவளை சாட்சியாய் நிறுத்தி அழகுப்பார். மோசே கண்களிலே ஒரு பெரிய காட்சி, தரிசனம். அவங்க அக்னியில் இருந்தால் அவங்க வெந்து போவதில்லை, அவளை நான் அழிப்புக்க போவதில்லை. நான் அவர்களை கப்பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் அந்த சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கின்படியே மணலை போல பெருக பண்ணுவேன். அவங்க பூமியை நிரப்பி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை மகிமைப்படுத்துவான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.